வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து நிறைய டீஹைட்ரேஷனில் நிறைய குறைஞ்சிரும். அதிகமான தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணிகள்ங்கிறதால நீங்கள் எதை நினச்சிக்க அதிகமாக தண்ணி வாட்டர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. நம்ம தயிர், மோர், இளநீர் இது அடிக்கடி சொல்கிறது டிப்ஸு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட் இந்த வெயில் காலத்தில் அப்படிங்கிறது தான் அடிக்கடி சொல்கிறேன். எது நமக்கு வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. இன்றைக்கி வெள்ளை பிஞ்சு தாங்க வாங்கிப்போம். இந்த பொடி பிஞ்சு சின்னதாக இருக்குதுங்களா, விரல் சைஸில், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் பொதுவாக இவங்க இப்படி தான் வாங்குவாங்க. எங்கள் வீட்டை இந்த பெரிய பிஞ்சு வாங்கவே மாட்டாங்க. இப்படி தான் வாங்கணும். இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குங்க. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த சில நேரம்லாம் ரொம்ப சுண்டு வரலோட சின்னதாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த 4 பிஞ்சு இல்லை 5 பிஞ்சு தான் வச்சு கட்டுவாங்க. அது எந்த சைஸாக இருந்தாலும் அந்த கவுண்ட் வந்து 5 தான். ஏற்கனவே வாங்கின கொஞ்சம் கிரேப்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம வழக்கமாக நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவோம் இல்லையா? அந்த மாதிரி கழுவி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நேரம் கழுவுறதுக்கு முன்னாடி ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக நல்லா கழுவி எடுத்து 2-3 தடவை வெறும் தண்ணியில் அலசிட்டு அப்புறமா கொடுங்க. நமக்கு இந்த வெயில் காலத்தில் நம்மளால் தாங்க முடியாததான் வெயிலாக தான் இருக்கிறதால தான் இந்த டீஹைட்ரேஷனுங்கிறது ரொம்ப கொடுமைங்க. அதுவும் வயசானவங்களுக்கும் ரொம்ப கொடுமை. அவங்களுக்கு தண்ணி குடிக்கணுங்கிற நினைவுகள் கூட இல்லாமல் எதையுமே எடுக்காமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு அட்மிட் பண்ணுற நேரத்துலலாம் அவங்களுக்கு நம்ம குளுக்கோஸ்லாம் வெயில் நம்ம நரம்பில் ஏற்றுவாங்க இல்லைங்க மருந்துலாம், அப்போ வெயில் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரிலாம் ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம யாராக இருந்தாலும் சரி நம்ம உடம்புல தண்ணிச்சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையானது என்ன சாப்பிடணுமோ அந்த பொருள்களை நம்ம கவனம் கொடுக்கணும். அது வீட்டில் இருக்க மோர், நீராகாரம் அது கூட போதுங்க. தண்ணி நிறைய குடிச்சா போதும். இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. முடிஞ்சவங்க வாங்கி சாப்பிடுங்க. இந்த ரப்பர் பேண்ட் போட்டதால் அது வரியாக ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த வீடியோ பிடிச்சி